ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாமந்தி பூவும் தாமரை பூ வச்சு தான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். சாப்பாடு கொதிச்சிட்ருக்கு. இப்போ கோஸ் பொரியல் சூப்பர் டேஸ்ட்டில் எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். கடலப்பருப்பை ஒரு தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. மெல்ட்டான பட்டர் எடுத்துக்கோங்க. நீங்கள் வெறும் பட்டரில் ஃபஸ்ட்டு கோஸு நல்லா சீவிட்டு வதக்கி எடுத்துக்கினாலும் சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, பட்டர் போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு கடுகு போட்டுட்டு இந்த கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கோம்ல, அது வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கின பிறகு தேங்காய், பச்சை மிளகா போட்டு அரைச்சி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தூளாக அரைச்சிக்கோங்க. தண்ணி விடாதீங்க. தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துட்டு இந்த கோஸை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு தெரியும்ல, நல்லா வதங்கிருச்சின்னு தெரிஞ்ச ஸ்டேஜில் தண்ணி இதுலேயும் விடாதீங்க. இதுக்கு தண்ணி தேவையில்லை. இந்த அரைச்சி வச்சுருக்க விழுது கொட்டி நல்லா கிளறுங்க. நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு மட்டும் உங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.